this is the correct time for me to get in touch with you with my personal experience. Classical acupuncture இது என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே ஆரம்பிச்சது. என்னோட ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் நேச்சுரோபதி ஃபேமிலி. ட்ரெடிஷ்னல் நேச்சுரோபதி அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு சொல்ற இந்த பாட்டி வைத்தியம், கை வைத்தியம், வீட்டு வைத்தியம் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம். யாருமே வந்து முன்னாடி ஸ்காலர்ஸ் எல்லாம் கிடையாது. வழிமுறையா வாய் வழியா கடத்தி கொண்டு வர்றது தான் நிறைய மருத்துவம் இன்னைக்கு வந்து நடைமுறையில இருக்கிறது. எந்த ஒரு மருத்துவம் ட்ரெடிஷனல் மெத்தட்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வாய்வழி கடத்தல்ல வந்ததா தான் இருக்குமே ஒழிய செவி வழி செய்தி, வாய்வழி கடத்தல், சுய புரிதல், செல்ஃப் இம்ப்ளிமெண்டேஷன், செல்ஃபா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணி அதை தான் வந்து பப்ளிக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படிதான் வந்து மருத்துவமும் சரி மற்ற அறிவியலும் சரி வளர்ந்தது மின்காலத்துல, இல்லைங்களா? இதே மாதிரி தான் எங்களோட ஃபேமிலியும் ட்ரெடிஷனல் நேச்சுரோபதியில அப்படியே கடந்து வரும்போது நாங்க எங்களோட ஃபேமிலியில டோட்டலா இந்த ட்ரெடிஷனல் நேச்சுரோபதி அப்படிங்கிறது தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். இதை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல ஒரு சில குறைபாடுகள் உடல்ல ஏற்படும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கண்ணுக்கு சரியா வந்து விஷன் தெரியல அப்படிங்கும் போது இது ஏன் இந்த இடத்துல விஷன் நமக்கு தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கு வந்தது. கொஸ்டின் மார்க் வரும்போது மற்ற மருத்துவங்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெடிஷனல் நேச்சுரோபதியில பாத்தீங்க அப்படின்னா என்னோட சிறு வயதா இருக்கும்போது இந்த ஜேர்னி எனக்கு எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா என்னோட 8 வயசுல ஆரம்பிச்சது. வேப்பத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிராமம். அது அங்க எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது, சுற்றியும் வயல் மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு திங்ஸ் வாங்கணும்னா கூட நீங்க டிராவல் பண்ணி பக்கத்துல இருக்க ஒரு டவுனுக்கு போனாதான் வாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குக்கிராமம். எல்லார் வீட்டுக்கும் தொடர்ந்து இந்த பாம்பு வர்றது, பூரான் வர்றது, இல்ல நட்டுவாக்கிலிங்கிறது தேலோட மிகப்பெரிய சைஸ். அது நிறைய விஷ ஜந்துக்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்து அது பாட்டுக்கு வந்து போகும். நாங்க எதுவுமே பண்ணல, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். என்னோட ஏஜ் 8ல ஒரு தேன் மேல நான் காலை வச்சுட்டேன். சோ பெரும்பாலும் எந்த விஷ ஜந்துக்களும் தேடி வந்து நம்மள கடிக்கிறது கிடையாது. நாம அதை ஏதாவது துன்புறுத்திடுவோமோ அப்படிங்கிற பயத்துலதான் அது கடிக்கும் அப்படிங்கிறத இங்க ஒரு தெளிவுபடுத்திக்கிறேன். நான் வந்து அந்த தேல் மேல காலை வைக்கவும் என்னோட கால் கட்டை விரல் அடியில வந்து கொட்டிடுச்சு. அதோட கொட்டல அதோட கொடுக்கு மேலேயே தான் நான் கால் வச்சதுனால அது உள்ள போயிடுச்சு. உள்ள போனோன்னா விஷம் ஏற ஆரம்பிச்சது என் கால்ல. எங்க பாட்டி அப்ப இருந்தாங்க. எங்க பாட்டி இமீடியட்டா என்னோட தலை ரிப்பனை எடுத்து அந்த விஷம் ஏற அந்த பகுதிக்கு மேல நல்லா டைட்டா கட்டுறாங்க. டைட்டா கட்டினதுக்கு அப்புறம் கால்ல வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லி சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு வர்றாங்க. எங்க அம்மா சின்ன வெங்காயம் எடுத்துட்டு வந்து கொடுத்தோன்னா அதை ஹாஃபா கட் பண்ணிட்டு அந்த கொட்டை விழுந்த அந்த இடத்துல வச்சு பரபரன்னு தேய்க்கிறாங்க. தேய்ச்ச உடனே இந்த சின்ன வெங்காயத்துல அந்த சின்ன கொடுக்கு மாட்டி வெளியில வந்துருச்சு. வந்த உடனே புது பிளேட் ஒண்ணு எடுத்து அந்த கடிப்பட்ட இடத்துல கீறி விட்டுட்டு வாயால அந்த ரத்தத்தை சக் பண்ணி கீழே துப்புறாங்க 2-3 வாட்டி. இமீடியட்டா அந்த விஷம் வந்து மேல ஏறுறது, அதாவது உடலுக்குள்ள டிராவல் ஆகுறது கண்ட்ரோல் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆனாலும் அந்த விறுவிறுப்பு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னோடனே இந்த சித்த மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம் எல்லாம் பெருசா அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரியோ இல்ல பெரிய லெவல்ல ஒரு பிளேஸ் அதுக்காக தனியா நிர்மாணிச்சோ எல்லாம் பண்றது கிடையாது. ஒரு பூஜாரி, யாராவது ஒரு கோயில் பூஜாரியா இருக்கலாம், அந்த மாதிரி உள்ளவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்கதான் வந்து இந்த சித்த வைத்தியமும் செஞ்சுட்டு இருப்பாங்க. சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி நடந்தது, இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னோடனே கம்ப்ளீட்டா நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் வேற எதுவுமே தேவையில்லை, ஷீ இஸ் ஆல் ரைட்டா, பட் ஸ்டில் உங்களோட மனசாந்திக்கு வேணா நாங்க வந்து ஒரே ஒரு வேலைக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த இருட்டிலேயே போய் அவர் ஏதோ ஒரு பச்சலை பறிச்சுட்டு வந்து கொடுத்தாரு. அதை அரைச்சு வெறும் கொஞ்சோண்டு ஒரு ½ டம்ளர் கூட கிடையாது கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை மட்டும் குடிச்சிட்டு 24 hours வெயிட் பண்ண சொன்னாரு. 24 hours வரைக்கும் அந்த கடிச்ச வாய் இடத்துல வந்து ஒரு கடுக்கடுப்பு இருக்கும். ஆஃப்டர் 24 hours சரியா போயிடும் அப்படின்னாரு. பட் அப்பவே என்னோட மூளை என்ன சொல்லுது அப்படின்னா அந்த 24 hours நோட் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. அந்த 8 வயசுல லைக் சே 1982 to 83 அந்த ரேஞ்ச் வந்தது நடக்கிற இன்சிடென்ட்டை நோட் பண்றேன். எக்ஸாக்டா அந்த 24 hours வந்தோடனே ஒரு ஸ்பார்க் வந்த மாதிரி
இம்மீடியட்டா அந்த கடுப்பு நிக்குது. அது எப்படா இந்த அளவுக்கு அக்யூரேட்டா சொல்றாங்க இவங்க, வேற எந்த பெருசா படிப்பு கிடையாது, நாலேஜ் கிடையாது, இவங்களால எப்படி இந்த அளவுக்கு கரெக்டா கணிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து அந்த சின்ன வயசுல எனக்கு வந்தது. ஏன்னா எனக்கு வந்து பெருசா அந்த அலோபதி மேல உடன்பாடு கிடையாது. ஏன்னா அதனால பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை அடுத்து நான் சொல்றேன். இப்போ அதே 2012 இன்னொரு சித்த வைத்தியர்கிட்ட நான் போறேன், இங்க சென்னையில இருக்கும்போது. அப்ப எனக்கு PCOS PCOD அப்படின்னு சொல்லி சம்திங் ஷி வாஸ் சேயிங், ஷி இஸ் அ ஃபீமேல் டாக்டர், ஷி வாஸ் சேயிங் சம்திங். எனக்கு அது என்னங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இட் இஸ் ரிலேட்டட் டு மை பீரியட் சைக்கிள். அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது ஷீ இஸ் கிவிங் சம் டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ப்ரிஸ்கிரைப் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். என்ன மேடம் எல்லாமே அரைச்சு பச்சளையாக தானே கொடுப்பாங்க, ஆன் ஸ்பாட் ஒரு டோஸ் தானே, ஒரு டோஸ் இல்லைன்னா 2 டோஸ் தானே, நீங்கள் 6 monthsக்கு சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு, இப்போலாம் அரைச்செல்லாம் கொடுக்குறது எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன் அ டேப்லெட் ஃபார்ம் ஒன்லி, இதை அப்படியே எடுத்துக்கோங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஷி வாஸ் இன் டீநகர் ஆக்சுவலி. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், என்னடா இந்த மாதிரி ஆயிருக்கு, மைட் பி சயின்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னு நானா நினச்சிக்கிட்டேன். பட் சயின்ஸ் டெவலப் ஆகலை அப்படிங்கிறது அப்போ எனக்கு புரிதல் ஏற்படலை. அவங்க கொடுத்த அந்த 6 மாதம் டோசேஜை நான் எடுத்துக்கிட்டேன், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். பட் வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையுது, பட் திரும்ப வேறு மாதிரியான உபாதைகளை நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஃபிசிக்கலாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, இதை இங்கே ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ நான் வந்து சித்த வைத்தியத்தையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 1992 இந்த ஏஜ் டைமில் நான் வந்து சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பல்சனில் எங்கள் அப்பா வந்து I have to become a doctor அப்படின்னு சொல்லி. I don't want to become a doctor because I was not interested that time. I was interested to become a bank manager நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மிகப்பெரிய ஆசை. ஸோ I want to get into commerce அப்படின்னு சொல்லி என்னோட ஆசை. பட் ஸ்டில் எங்கள் அப்பாவோட கம்பல்ஷன்னால நான் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன், சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். பட் அந்த அளவுக்கு பெருசாக என்னால் அதில் ஈடுபாடு கொடுக்க முடியல. பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த பழங்கள் பூக்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கான்சென்ட்ரேஷன் வேற மாதிரி டெவலப் ஆகி எனக்கு சயின்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது, படிக்க ஆரம்பிக்கிறேன். லைக் சே ஒரு 14 ஏஜ்ல எங்க அம்மா வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க வீட்டுல, எல்லாருக்கும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நைட்டு பகல்ல ஃபுல்லா சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னே அது அப்படியே கரைஞ்சு மறுநாள் மார்னிங் வந்து அழகா வெளியில போகுது. இது எப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இறைவன் நம்ம உடம்புல ஏற்படுத்தியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை சொல்றாங்க. அவங்களும் பெருசா படிச்சவங்க கிடையாது. பட் ஸ்டில் அந்த காலத்து பியூசினா இன்னைக்கு ஒரு டிகிரிக்கு சமமான ஒரு எஜுகேஷன் அப்ப இருந்தது. அந்த அளவுக்கு குவாலிஃபைடு எஜுகேஷன் அவங்களோடது. அவங்க சொல்றாங்க, இந்த வார்த்தைகள் சொன்ன உடனே என்னோட மைண்ட்ல அது ஒரு ஹிட் ஆகுது. ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு வாட்டி நான்வெஜ் சாப்பிடும் போதும் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டே உட்காந்துருப்பேன். ஏதாவது ஒரு லிவரோ ஒரு ஹார்ட்டோ வருது அப்படின்னா இது எப்படி இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு, பிகாஸ் ஐ எம் ஸ்டடிங் பாட்டனி இல்லையா, பாட்டனி பயாலஜி ஜுவாலஜி இதெல்லாம் படிக்கிறதுனால ஐ ஸ்டார்டட் கம்பேரிங் திங்ஸ். கம்பேர் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஐ காட் சம் இன்ட்ரெஸ்ட் இன் தட். இன்ட்ரெஸ்ட் வரவும் பட் ஸ்டில் ஏதோ ஒரு ரீசன்னால எனக்கு வந்து மார்க் சரியா வரல, பிகாஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ். பேசிக்கலா என்னால வந்து இந்த மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி போய் வாமிட் பண்றது வரவே வராத, ஒரு சுட்டு போட்டாலும் வராது எனக்கு அது. ஸோ ஐ யூஸ் டு நார்மலி அப்சர்வ் திங்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரைட் இன் த எக்ஸாம். ஐ டோன்ட் பை ஹார்ட் அட் ஆல். பை ஹார்ட் பண்ணாலே எனக்கு மறந்துடுவேன் நான். ஸோ ஐ டோன்ட் டூ தட். அதனாலே எனக்கு இந்த மேக்ஸ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மிகப்பெரிய அலர்ஜி சிம்டம்ஸ் வந்துடும், அந்த அளவுக்கு. ஸோ இது பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க் கம்மியாகவும் ஐ காட் சீட் ஒன்லி இன் நர்சிங்கில் கிடைக்கவும் இட் வாஸ் இன் அவுட்டர் ஏரியா. ட்ராவல் பண்ணி வெளியூர் போய் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஊரில் இல்லை, ட்ராவல் பண்ணி வெளியூரில் போய் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால அப்பா வந்து இல்லை வேண்டாம், விச் எவர் இஸ் தேர் அவைலபிள் இன் த லோக்கல் பிளேஸ் யூ கோ, அதை படிச்சுட்டு வெளியில வா அப்படின்னோன்னா அகெயின் என்னோட எஜுகேஷன் வந்து அப்படியே ஸ்விட்ச் ஓவர் ஆகி வேற ஒரு டைரக்ஷனுக்கு போயிடுச்சு. ஸோ நான் படித்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு எஜுகேஷன் படிக்கிறேன். படிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஐ காட் ஸ்ட்ரக் இன் டு மை மேரேஜ் லைஃப். ஸோ மேரேஜ் லைஃப் அப்படின்னு வந்துட்டாலே எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஜாப்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன்லாம் இருக்காது. எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நான் மேரேஜ் பண்ணது அப்படின்னு பார்த்தா ஹீ இஸ் அ அலோபதி பர்சன், ஹீ இஸ் அ டிஃபார்மசிஸ்ட்.
he knows particularly more about medicines. மெடிசன் பற்றி தெரியும், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னங்கிறது தெரியும். we were there together for 10 long years அப்படிங்கும் போது I was with him in the medicals. அப்போ வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்தால் தான் மெடிசன் கொடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. சாதாரண சின்ன சின்ன இந்த மாதிரி ஃபார்மசிஸ்ட் பண்ணவங்க எல்லாமே கூட சின்னதாக கிளினிக்ஸ் வச்சுட்டு அப்போ ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் அவுட் ஆகி வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து டேப்லெட்ஸ் கொடுக்கக்கூடாது, வேற யாரும் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது, அதர் தென் த டாக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வந்தது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வராமல் வர்ற பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து டேப்லெட்ஸ் கொடுத்தாகணுங்கிறதுனால நிறைய எனக்கு வந்து டீச் பண்ணுறாரு. ஏன்னா பிகாஸ் ஹீ யூஸ் டு கோ அவுட் சைடு ஃப்ரீக்வெண்ட்லி. அப்போ நான் வந்து ஷாப்பில் இருக்க வேண்டியிருக்கும், நான் அதை கற்றுக்கிறேன். இதை கற்றுக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அபவுட் வாட் இஸ் த சைட் எஃபெக்ட்ஸ், வாட் இஸ் அபவுட் த டேப்லெட். அதை உட்காந்து பார்க்கறது, என்னென்ன டீட்டெயிலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன். இன் பிட்வீன்ல இந்த ஜேர்னி ஆஃப் டைம்லயே என்னோட தாய் மாமா வந்து இஸ் எ ட்ரெடிஷ்னல் ஹோமியோபதி பர்சன். இந்த ட்ரெடிஷ்னல் ஹோமியோபதியில ட்ரெடிஷ்னல் நேச்சுரோபதியில இல்லாத சில விஷயங்களை வந்து ட்ரெடிஷ்னல் ஹோமியோபதியில எடுத்துக்கிறோம். அப்போ எங்க அப்பாவுக்கு சில உடல் உபாதைகள் வருது, அதுக்கு சார்ந்த மருந்துகள் வந்து எங்க மாமா கொடுக்குறாரு. ட்ரெடிஷ்னல் ஹோமியோபதி பர்சன், நாட் த ஹோமியோபதி வாட் இஸ் அவைலபிள் ரைட் நோ. ஸோ ட்ரெடிஷ்னல் ஹோமியோபதி அப்படின்னு வந்தா கூட இந்த விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை நெய்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க அதுல. அப்ப என்ன பண்ணுவார் எங்க மாமா அப்படின்னா, he will send us 3 packets of பவுடர் ஆர் ஸ்மால் பால்ஸ் டைப் ஆஃப் திங். அது வரும். ஃபர்ஸ்ட் வீக் சாப்பிடணும், அந்த வீக் சாப்பிட்டுட்டு 1 வீக் ஃபுல்லாக வெயிட் பண்ணும். அந்த வீக்கில் உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் வந்தது அப்படிங்கிறத மாமாவுக்கு நம்ம வந்து சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் இஃப் ரெக்வயர்ட் அப்படின்னா மட்டும்தான் செகண்ட் டோசேஜ் ஆஃப் அந்த மருந்தை எடுத்துக்க சொல்வார். இல்லைன்னா he will say please don't take, அதை ஸ்டாப் பண்ணிடுங்க, இந்த 2 மெடிசன்ஸையும் தூக்கி குப்பையில் போடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதில் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மருந்து நமக்கு தேவை இல்லை அப்படின்னா அது குப்பைக்கு போயிடணும், அதுக்கு மேல அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. 2வது அது நம்ம கை படக்கூடாது அப்படிங்கிறத அங்க புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 3 doses ஆஃப் மெடிசன் இஸ் மச் மோர் எனஃப் ஃபார் கியூரிங் எனி டைப் ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிறது அங்க புரிதல் ஏற்பட்டது. தென் ஐ எம் கம்மிங் பேக் டு திஸ் அலோபதி அப்படின்னு வரும்போது, இந்த அலோபதியில பாத்தீங்க அப்படின்னா தொடர் மருத்துவம் அப்படிங்கறத இங்கதான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். வேற எந்த மெடிசன்ஸ்லயும் இந்த தொடர் மருத்துவம் அப்படிங்கறத பார்க்கல. ஆஃப்டர் கெட்டிங் இன் டு திஸ் மெடிசனல் சிஸ்டம் ஒன்லி ஐ ஸ்டார்டட் சீயிங் திஸ் தொடர் மருத்துவம், கண்டினியூஸா டேப்லெட்ஸ் அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிச்சேன். தென் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அலோபதி அப்படிங்கிறதுனால ஃபார் டெலிவரி ஹி டுக் மீ டு கன்சல்டிங் அண்ட் எவ்ரிதிங் டு ஒன்லி டு த அலோபதி டாக்டர். ஃபார்ச்சுனேட்லி நான் போன அந்த அலோபதி டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஷீ இஸ் அகெயின்ஸ்ட் சிசேரியன் அப்படிங்கிறதுனால ஐ வாஸ் வெரி சேஃப். என்னோட டெலிவரிக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து உடம்புல வர ஆரம்பிச்சது. அப்பப்போ உடம்பு வீங்கிறது, கையில் வந்து பெயின் வர்றது, ஸ்ட்ரெயின் ஆகுறது, ஸ்ப்ரெயின் ஆகுறது, அதே மாதிரி உடல்ல வந்து நிறைய உபாதைகள் வர ஆரம்பிச்சது சின்ன சின்னதா. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் டேப்லெட்ஸ் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல வந்து தற்காலிகமா கியூர் ஆகும், அதுக்கப்புறம் திரும்ப ரிட்ரீவ் ஆகும், இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2020 இந்த ரேஞ்சில் எல்லாருமே வந்து கொரோனால எஃபெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு பர்டிகுலராக உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரியான எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வந்தது. இது ஸ்கின் அலர்ஜியா, எக்ஸிமாவா, இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமா? இதுக்கு வந்து நம்ம கரப்பான் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன வயசுல. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு அது என்னோட 8வது வயசுல காது வந்து அரிச்சது ரொம்ப ஹெவியா. அப்போ சித்த வைத்தியர் ஒருத்தருக்கு கூப்பிடுறோம், அவர்கிட்ட சொல்றோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு சின்னதா ஒரு ஆயில் வந்து கொடுக்குறாரு. அந்த ஆயிலை நல்லா வெதுன்னு சுட வச்சுட்டு காதுல 3 டிராப் ஊத்த சொல்றாரு. 3 டேஸ்க்கு வெறும் நைட்ல மட்டும் 3 டிராப்ஸ் ஊத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த காது வலி ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னோட 8th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது ஒரு வாட்டி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்திரிச்சு உட்காரும் போது மூக்குலேருந்து பிளட் ஃப்ளோ ஆகுது. பிளட் ஃப்ளோ ஆன உடனே பக்கத்துல ஒரு அலோபதி டாக்டர் இருக்காரு, அங்க அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போன உடனே, ஏன்னா நாங்க அப்போ வந்து டவுன் சைடு வந்துட்டோம், அங்க சித்த வைத்தியர்களோட அவைலபிலிட்டி இல்லை, வேற ஆப்ஷன் இல்லாம பக்கத்துல இருக்க டாக்டர்ஸ் கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போனோம்னா அவர் ஒரு மருந்து கொடுக்குறாரு, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. உடனே அந்த பிளட் கண்ட்ரோல் ஆகுது. கண்ட்ரோல் ஆனவுடனே திரும்ப வந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன்.
அண்ட் இந்த எக்ஸிமா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஹை பீக்கா போய்கிட்டே இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா திரும்ப இன்னொரு சித்த வைத்தியர்கிட்டே போறேன். இங்க அவர் வந்து சித்தாவும் பண்றாரு, ஆயுர்வேதிக்கும் பண்றாரு, அட் த சேம் டைம் வேற சில மருத்துவங்களும் பாக்குறாரு. இவர் சித்தா டாக்டர்கிட்ட போற, அவர் சில மருந்துகளை கொடுக்குறாரு. 3 நாள் தான் மருந்து கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு கொள்கையாவே வச்சிருந்தாங்க. அதுதான் அதோட அடிப்படை தத்துவமே. ஸோ இந்த அடிப்படை தத்துவமே வந்து பாத்தீங்கன்னா இல்லாம அழிஞ்சு போயிருந்தது. இன் பிட்வீன்ல 2015ல ஒரு வாட்டி நான் வந்து அலோபதி மருந்து எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் ஆஃப் த ஸ்கின் சேம் ப்ராப்ளம் தான். பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தே கேவ் மீ லைக் ஒரு டியூப் கொடுத்தாங்க, ஆயின்மெண்ட் மாதிரி, லைக் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சன்ஸ்கிரீனை 24/7 வந்து நான் அப்ளை பண்ணியே வச்சிருக்கணும் உடம்புல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சன்ஸ்கிரீன் ஒரு டியூபோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 370 rupees. ஒரு டியூபோட அதுல வந்து 30 mg மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு டியூப் வாங்கினா மேக்ஸிமம் வந்து ஒரு 2 days or 3 days தான் வரும். ஸோ whichever is exposed to the sun you have to apply அப்படின்னு போது த்ரூ அவுட் த லைஃப் டைம் நான் வந்து இதோட சஃபர் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிச்சோன்னே this is not going to work out அப்படின்னு சொல்லி அதோட தேடல் போக 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 எனக்கு பெருத்துக்கிட்டே போச்சு. நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், நிறைய விஷயங்களை படிச்சு பார்த்தேன், நிறைய தீசிஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன், வேற வேற மருத்துவத்தை நாடி பார்க்க ஆரம்பிச்சேன். பட் ஸ்டில் எனக்கு எதுலையுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ ஒரு தீர்வோ எனக்கு ஒரு கியூரா கிடைக்கல. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமா இந்த எஜுகேஷன் பத்தி தெரிய வந்தது. அது வரைக்குமே எனக்கு இந்த அக்குபஞ்சர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. சரி இதை படிச்சு பார்ப்போம், எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், இதை படிச்சுதான் பார்த்துருவோமே, என்னென்னமோ பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து அக்ரிவேட் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் அக்ரிவேட் ஆகி till my செஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. இதனால என்னால வந்து ரொட்டீன் லைஃப்ல என்னால நார்மலா இருக்க முடியல, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வேற வேற ப்ராப்ளம்ஸும் இருந்தது, இன்டர்னலா எனக்கு வேற வேற ப்ராப்ளம்ஸும் இருந்தது. நார்மலா நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம். இது போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஒரு தேடல் இருக்கு, ஒரு எய்ம் இருக்கு, அதை நோக்கி ஓடிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நம்மளை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத இதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4th 5th வீக்லயே எனக்கு வந்து சில தொடு சிகிச்சைகள் சொல்லி தர்றாங்க. அந்த பாயிண்ட்ஸை நான் அப்ளை பண்ணும் போதே இமீடியட்டா என் உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுது. டக்கு டக்குன்னு நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட்லயே கியூர் ஆகுது. லைக் சே இப்போ வந்து ஒரு தொடர் தும்மல் இருக்கு, இல்ல ஒரு காஃப் இருக்கு, ட்ரை காஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரை காஃபுக்கு ஒரு டச்லயே கியூர் ஆகுது அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். இதனோட இவ்வளவு பெரிய அதிசயமா இருக்கு. நம்ம இவ்வளவு மருந்துகள் சாப்பிட்டோம், இவ்வளவு மாத்திரைகளை கடந்து வந்திருக்கோம், எவ்வளவோ வைத்தியங்களை கடந்து வந்திருக்கோம், ஈவன் கை வைத்தியத்தை கூட நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். பழங்களை நாடி இருக்கும், கீரைகளை நாடி இருக்கும், பருப்பு வகைகளை, சிறுதானிய வகைகளை நாடி இருக்கும், அதே மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகளை சாப்பிட்டுருக்கோம், என்னென்னமோ பண்ணியிருக்கோம். பட் எதுலையுமே நமக்கு கியூர் ஆகாத ஒரு விஷயம் திடீர்னு எப்படா ஒரு டச்ல நமக்கு கியூர் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தின அதை சார்ந்த புத்தகங்கள் நிறைய வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க 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 பாத்தீங்க அப்படின்னா என் மனசுல இடியாப்ப சிக்கலா இருந்த நிறைய முடிச்சுகள் அப்படியே அவள ஆரம்பிக்குது. இது என்னோட சிந்தனைய பயங்கரமா தெளிவடைய செய்யுது. இந்த சிந்தனை தெளிவு பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஜேர்னிய மிக அழகா வடிவமைக்க ஆரம்பிச்சுது. எப்படியோ இருந்தேன்னா இன்னைக்கு இப்படி உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் அக்குபஞ்சர் தான். இதுல எந்த ஒரு நீட்லிங் அப்படிங்கிறது வந்து இது சிங்கிள் நீட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஆரம்ப காலத்துல கிளாசிக்கல் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது நீடிலே இல்லாத ஒரு சிகிச்சையா தான் இருந்தது. அதுக்கு பேர் தொடு சிகிச்சைன்னு இப்ப அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இந்த சிகிச்சையை கண்டுபிடிக்கும் போது தொடு சிகிச்சையா மட்டும்தான் இருந்தது. சில நேரங்கள்ல அதை கட்டையால தூண்டுவாங்க, ஏன்னா எதிர்பாலினத்தில் இருக்கிறவங்கள தொடக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்ப என்ன செஞ்சாங்கன்னா சின்ன சின்ன கட்டைகள், சிறு சிறு குச்சிகள் மூலியமா தொடுதல் மூலியமா சிகிச்சை கொடுத்தாங்க. இதே வந்து ஒரு ராஜாவுக்கோ ராணிக்கோ கொடுக்கணும் அப்படின்னா ராணியை வந்து பாக்குறதுக்கு தடைகள் இருந்தது இல்லையா அந்த காலத்துல. அதனால வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2-3 திரை சீலைகளுக்கு அப்பால் அந்த ராணி உட்கார்ந்துருப்பாங்க. இந்த கை நாடி வர்ற இடத்துல மைன்யூட்டா சில்க் த்ரெட்,
இந்த சில்க் த்ரெட் கண்டுபிடிச்சதுக்கு காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அந்த சில்க் த்ரெட்டை இங்க கட்டினாதான் அதோட வைப்ரேஷன் அங்க கிடைக்குங்கிறதுக்காக அந்த சில்க் த்ரெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு எந்த இடத்துல வைப்ரேஷன் வருமோ, அந்த நாடியை பார்க்கணுமோ, அங்க அந்த த்ரெட்டை கட்டிட்டு அதோட நுடியை வந்து அந்த வைத்தியரோட கையில இருக்கு. அந்த துடிப்பை வச்சு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்க நோய் குணமாகுது அப்படிங்கிறத. இதுதான் லாங் டிஸ்டன்ஸ் கியூரிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதை தான் நாங்க காஸ்மோ கிளாசிக்கல் அக்கு ஹீலிங் சென்டர்ல ஆன்லைன் ஹீலிங்கா கொடுத்துட்டு இருக்கோம், ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 100% கியூர் ஆகிக்கிட்டு இருக்கு ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்லேயே அப்படிங்கிறது இங்க நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். நீங்க நேர்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, ஆன்லைன்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே இங்க பாசிபிலிட்டி உண்டு அப்படிங்கறத. இதே நாங்க உங்களுக்கே சிகிச்சை கொடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அதுக்கும் ஆப்ஷன் வச்சிருக்கோம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி ஒரு வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். அதுல நாங்க தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா, சுயசார்பு வாழ்க்கை, சுயசார்பு மருத்துவம். இந்த சுயசார்பு மருத்துவத்தை குடும்பத்துல ஒரு 2 பேர் 3 பேர் கத்துக்கிட்டீங்கனாலே, அதாவது குழந்தைகளும் பெரியவர்களும் கத்துக்கிட்டீங்கனாலே அவங்களுக்கு அவங்களே சிகிச்சை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இங்க நான் இன்னொரு ஆணித்தரமா நான் வந்து பதிவு பண்ண ஆசைப்படுறேன். எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒரு பெரிய சிந்தனை ஏற்படும். என்னடா போகணுமே, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எப்படி போகிறது அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்லாம் நடக்கும். இது எதுவுமே இல்லாம எங்க போகணும்னாலும் எப்ப போகணும்னாலும் இமீடியட்டா கிளம்பி என்னால போக முடியுது. எவ்வளவு வெயிட் வேணாலும் என்னால தூக்க முடியுது. ஒரு வயசான பெரியவரை தூக்குறதுக்கு கூட நிறைய பேர் தயங்கி நின்னாங்க. எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு மூட்டு வலி இருக்கு, எனக்கு இடுப்பு வலி இருக்கு, நான் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய யோசிச்சுட்டு பக்கத்துல வந்து தூக்க கூட இல்லை. ஃபைனலா இந்த அக்குபஞ்சர்ல தெளிவடைஞ்ச உடல்நிலைய உள்ள நானும் என்னுடைய மகளும் மட்டும்தான் அவரை தூக்கி நிறுத்தணும். அந்த வயதானவர் வேற யாரும் கிடையாது, எங்க அப்பா தான். அவரை வந்து கையில தாங்களா அழைச்சிட்டு போய் அவருக்கு தேவையான விஷயங்களை கடைசி காலத்துல செய்தது நாங்க தான் அப்படிங்கிறதையும் மிகவும் சந்தோஷமா இங்க பதிவு செய்யறேன். இதே நான் வந்து இந்த உடல்நிலையோட இல்லாம பழைய உடல்நிலையோட இருந்திருந்தா மற்றவங்க எப்படி தயங்கி அவரை தூக்குனா நமக்கு ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிற பயத்துல தயங்கி நின்னாங்களோ, அதே தயக்கத்தோட நாங்களும் இருந்திருப்போம். தூக்கி இருந்தா கண்டிப்பா எங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உறுதியான ஒரு விஷயம். அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். For all your physical and mental health requirements, Cosmo Classical Aku Healing Center, Valsarvakam, Chennai.